எனக்கு ஒரு வாரிசு வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கை. அதனால்தான் அவர்கள் ஹஜ் யாத்திரை செல்ல முடிவெடுத்தார்கள். ஒருவேளை அவர்கள் நினைத்தது நடந்துவிட்டால் அவர்கள் செல்ல வேண்டிய அவசியம் வராதல்லவா? அதனால் தாங்கள் என்னுடைய குழந்தைக்கு தாயாக போகிறீர்கள் என்று பொய்யுரைக்க வேண்டும். தங்களுக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டாக இருக்கின்றதா? பொதுவாக நான் விளையாடுவதில்லை, இதுவும் அதே போல்தான். தங்களுடைய பெற்றோரின் சந்தோஷத்திற்காக நான் பொய்யுரைத்தேன் அல்லவா? இப்பொழுது தாங்கள் எனது தாயின் சந்தோஷத்திற்காகவும் நலனிற்காகவும் தாயாக போகிறேன் என்று ஒரு பொய்யை கூற மாட்டீர்களா பேகம் ஜோதா? இல்லை, அதற்கு சாத்தியமே இல்லை. எனக்கு நன்றாக தெரியும் தாங்கள் இந்த பதிலை தான் கூறுவீர்கள் என்று. ஜலால் கூறியது முற்றிலும் சரிதான். தங்களுடையது கடினமான வேண்டுதல். கோரிக்கை பெரியதாக இருக்கும்போது வேண்டுதலும் பெரியதாகத்தானே இருக்கும் குல்பதன். எனது விருப்பமெல்லாம் இதனால் ஜோதாவும் அக்பரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான். ஒன்றாகவா? அவர்கள் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள். ஒன்றாக இருப்பதற்கும் இணைந்து இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது குல்பதன். வாரிசுக்காகவாவது இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் இருவருக்கும் இடையே அன்பு மலர வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நொடியும் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் அவர்கள் இணைந்து வாழ்வார்கள். எனது ஆசையும் நிறைவேறிவிடும். இன்ஷா அல்லாஹ். கேட்பதற்கும் ஒரு முறை இருக்கின்றது. இது போன்று அவர் எவ்வாறு யோசித்தார்? நான் கர்ப்பவதி போல் நடிக்க வேண்டுமா? அது எவ்வாறு முடியும்? தாங்கள் கேட்டுக்கொண்டதற்காக தங்கள் பெற்றோர்களை ஷெஹன்ஷா மகிழ்ச்சி அடைய செய்தார். அதற்கு கைமாறாக தங்களை இவ்வாறு பொய் உரைக்க சொல்வது நியாயம் அல்ல. இந்த சங்கடத்திலிருந்து வெளியில் வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. நீயே கூறு, நான் என்ன செய்வது? ஒன்று செய்யுங்கள். தாங்கள் ருக்கையா பேகமிடம் பேசி பாருங்கள். ஒருவேளை அவர் தங்களுக்கு வழி கூறலாம் அல்லவா? நான் சொல்வதை கேட்பாரா? சதுரங்க ஆட்டத்தில் தோற்றதிலிருந்து என்னை எதிரியாக பார்க்கின்றார். அப்படி என்றால் ஷெஹன்ஷாவிடமே பேசி பாருங்கள். ஷெஹன்ஷா எனக்கு எவ்வாறு உதவுவார்? இந்த சூழ்நிலையில் தள்ளியதே அவர்தானே. ஆனால் ஜோதா ஒருமுறை இங்கே பார் மோத்தி, உனக்கு வேற ஏதாவது வழி தோன்றினால் கூறு. இல்லை என்றால் இங்கிருந்து சென்று விடு. நான் தங்களுக்கு உதவ வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன். இந்த விஷயத்தில் யாரும் எனக்கு உதவ தேவையில்லை. இதை பற்றி யாரும் என்னிடம் பேசவும் தேவையில்லை. அந்த கிருஷ்ணரை வேண்டிக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் போல இந்த முறையும் அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காண்பிப்பார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த பாபா எதற்காக இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும்? அந்த பகீர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டார் என்று நினைக்கிறேன். முகலாய பேரரசின் வாரிசு, அதுவும் ஜோதாவின் மூலமாகவா? அவளை தொடுவது இருக்கட்டும், ஜலால் அவளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அவள் இந்த சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு தரப்போகிறாளா? இருக்கட்டும், பார்க்கிறேன். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசை ஜலாலின் உதவி இல்லாமல் ஜோதா பேகம் எப்படி வாரிசை பெற்றுத் தருகிறாள் என்று பார்க்கிறேன். ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்துங்கள். இவ்வளவு கடுமையான வேண்டுதலில் இருந்து என் அத்தையை நான் எவ்வாறு காப்பாற்றுவது? எந்த ஜலாலை நான் மனப்பூர்வமாக வெறுக்கின்றேனோ அவரோடு நான் சற்று கவனமாக. தங்களுக்கு என்னவாயிற்று? அமருங்கள், மெதுவாக.
மருத்துவச்சியை உடனே வர சொல். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசா? அந்த ருக்கையா பேகம் எவ்வளவோ முறை இப்படி நினைத்திருக்கிறாள். ஆனால் ஷெஹின்ஷாவிற்கு அப்படி ஒரு பரிசளிக்க ருக்கையாவின் தலையில் எழுதப்படவில்லை. பாவம், ஒரு குழந்தையாவது பெற வேண்டும் என்று தவம் இருக்கிறாள். ஆசைப்படுவது குழந்தைக்காக அல்ல நாசிமா பேகம், அதிகாரத்திற்காக. ராஜ்யத்திற்கு வாரிசை தந்துவிட்டால் எப்பொழுதும் மகாராணியாக இருந்து விடலாம் என்ற பேராசை. ஆசை இருந்து என்ன பயன்? அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வேண்டுமானால் பார், இம்முறையும் அதே கதைதான். அமைதியாக இரு. மருத்துவச்சி உள்ளே செல்கிறாள். நான் அறிவேன். நான் கேட்க விரும்பாத விஷயத்தை தான் தாங்கள் கூறப் போகிறீர்கள். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜலாலுக்கு நான் நிச்சயமாக வாரிசை பெற்றுத் தருவேன். அவ்வாறென்றால் தங்கள் விருப்பம் வீண்போகவில்லை என்றுதான் அர்த்தம். அதாவது தங்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டது. என்ன என்ன கூறினீர்கள்? அல்லாஹ் தங்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். விரைவிலேயே இந்த ராஜ்யத்திற்கும் ஜலாலுக்கும் வாரிசு வரப்போகிறது. தாங்கள் தாயாக போகிறீர்கள். எங்கே மறுபடியும் ஒரு முறை கூறுங்கள். தாங்கள் தாயாக போகிறீர்கள் உசூர். ஷெஹன்ஷாவின் வாரிசு இந்த உலகத்திற்கு வரப்போகிறது. பாசத்துடன் தங்களை அம்மிஜான் என்று அழைக்கப் போகிறது. தங்களது மடியில் தவழ்ந்து விளையாடப் போகிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகாராணி. இது எதற்காக என்றால், இந்த செய்தி இந்த அறையை விட்டு செல்லக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சுவற்றிற்கு கூட செவிகள் உண்டென்று. இந்த செய்தி இந்த மாளிகையின் சுவர்களுக்கு கூட தெரியக்கூடாது. இந்த செய்தியை ஜலாலுக்கு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். வேறு எவருக்கும் இந்த செய்தி எட்டக்கூடாது. உத்தரவு மகாராணி. வாழ்த்துக்கள் மகாராணி அவர்களே. யாகுதா, தங்களுக்கு கோடி கோடி நன்றிகள். இத்தனை ஆண்டுகள் நான் செய்த வேண்டுதலுக்கு செவி சாய்த்து விட்டீர்கள். அவர் முன்பு செல்ல கூட எனக்கு விருப்பமில்லை. இது கடவுளின் ஆரத்தி அல்லவா? அவருக்கு கொடுக்கத்தான் வேண்டும்.
இவர் ஏன் இப்படி செய்கிறார்? நான் தான் தலை வழங்கி விட்டேனே. அப்படி இருந்தும் எதற்காக திலகமிடவில்லை? தாங்கள் ஆரத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இது திலகமிடுவதல்ல. இல்லை இல்லை, தட்டை எடுக்க கூடாது, ஆரத்தி எடுக்க வேண்டும். நான் செய்து காண்பிக்கின்றேன். வாளை சுழற்றுவதை தவிர வேறு எதுவும் இவருக்கு வராது போல் இருக்கிறது. இது தங்களுக்கு வராது. இடையூறுக்கு மன்னிக்கவும் ஷெயின்ஷா. உடனடியாக ருக்கியா பேகம் தங்களை சந்திக்க ஆசைப்படுகிறார். நான் வருகிறேன் என்று சொல். ஹோஷியார், போய் ஒரு கண்ணாடியை எடுத்து வா. இதுவரையில் தாங்கள் கண்ணாடியை பார்த்ததை நான் பார்த்ததே இல்லையே. அதாவது பேகம் சாய்பா, தாங்கள் இதுவரை தங்களது அழகை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. பேகம் சாயிபா இல்லை, நான் என்றோ மகாராணி ஆகிவிட்டேன். நான் எனது அழகை அல்ல, மொத்த அதிகாரங்களையும் கொண்டு வரப்போகும் அந்த மகாராணியின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹோஷியார், தாயாகுவதை நினைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? தாயாவது ஒன்றும் பெரிதல்ல ஹோஷியார். ஒரு இளவரசனின் தாயாகும் வாய்ப்பை அந்த ஹுதா ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்குவார். செகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். என்னவாயிற்று ருக்கையா? என்ன விஷயம்? இவ்வளவு காலையில் என்னை அழைத்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று காலை மிகவும் அழகாக இருக்கிறதல்லவா ஜலால்? முதலில் கூறுங்கள், தாங்கள் எனக்காக என்ன செய்வீர்கள்? இதை கேட்கத்தான் என்னை நீ அழைத்தாயா? அட, தாங்கள் கோபித்துக் கொண்டீர்களா? சரி, போகட்டும். கேள்வியை வேறு விதமாக கேட்கிறேன். ஒருவேளை நான் அம்மிஜானை தர்காவிற்கு போக விடாமல் செய்தால் அப்பொழுது எனக்கு என்ன தருவீர்கள்? வா, ஜோதாவிடம் அவ்வளவு கூறியும் அவள் பொய்யுரைக்க மறுத்துவிட்டாள். உன்னிடம் இதை பற்றி கூறவில்லை என்றாலும் நீ பொய்யுரைக்க தயாராகிவிட்டாய். நிச்சயமாக. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எனக்கு கிடைத்திருக்கும் பாக்கியம் ஜோதாவிற்கு நிச்சயமாக கிடைக்காது. அப்படி என்றால்? ஒருவேளை நான் அம்மிஜானை தர்காவிற்கு போக விடாமல் செய்தால் அப்பொழுது எனக்கு என்ன தருவீர்கள்? வா, ஜோதாவிடம் அவ்வளவு கூறியும் அவள் பொய்யுரைக்க மறுத்துவிட்டாள். உன்னிடம் இதை பற்றி கூறவில்லை என்றாலும் நீ பொய்யுரைக்க தயாராகிவிட்டாய். நிச்சயமாக. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எனக்கு கிடைத்திருக்கும் பாக்கியம் ஜோதாவிற்கு நிச்சயமாக கிடைக்காது. அப்படி என்றால்? நான் தாயாக போகிறேன். என்ன?
மீண்டும் கூறு. நான் தாயாக போகிறேன் ஜலால். மீண்டும் கூறு ருக்கையா. ஜலால், தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு வரப்போகிறது. இந்த நாட்டிற்கு இளவரசன் வரப்போகிறான். இன்னொரு முறை கூறு ருக்கையா. மீண்டும் மீண்டும் கூறு. நானும் மருத்துவச்சியிடம் இவ்வாறுதான் கூறினேன் ஜலால். தாங்கள் என்னை கேட்பது போலவே கேட்டேன். அவரும் மீண்டும் மீண்டும் அதே பதிலை தான் கூறினார். நான் தாயாக போகிறேன் என்று. நான் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசை தரப்போகிறேன். உனக்கு தெரியுமா நீ எனக்கு எவ்வளவு விலை உயர்ந்த பரிசை கொடுக்க போகிறாய் என்று? குதா நம் வேண்டுதலை நிறைவேற்றி விட்டார். நீ எனக்கு வாரிசு தருவா என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. குதா பெண் குழந்தை கொடுத்தாலும் பரவாயில்லை. அது குதா அவர்களின் விருப்பம் என்று நான் மனதார ஏற்றுக்கொள்வேன். அந்த குழந்தையை நான் மகாராணி போல் வளர்ப்பேன். இல்லை ஜலால், நான் கண்டிப்பாக தங்களுக்கு ஒரு மகனை பெற்றுத் தருவேன். இந்த சாம்ராஜ்யத்தின் வாரிசை பெற்றெடுக்க போகிறேன். இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்தாலும் எனக்கு இந்த மகிழ்ச்சி வராது. ருக்கையா, இதற்கு கைமாறாக உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அனைத்தையும் நான் தருகிறேன். இப்பொழுதில்லை ஜலால், நான் தங்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். அதாவது முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசை பெற்று தந்த பிறகு. அதுவரை அந்த பரிசு இருக்கட்டும். அப்படி கூறாதே. இந்த தருணத்தில் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நீ என்னிடம் எப்பொழுது எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். நமது ராஜ்யத்தின் ஒவ்வொரு ஜில்லாக்களுக்கும், ஒவ்வொரு கிராமங்களுக்கும், அனைத்து இடங்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பி வையுங்கள். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு வரப்போகிறான். கொண்டாட்டங்கள் விமர்சையாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சிறந்த விருந்தினை ஏற்பாடு செய்யுங்கள். டெல்லி, காபூல், ஆமீருக்கும் இந்த செய்தியை அனுப்புங்கள். அப்படியே இதயம் கூறுங்கள். என்னவென்றால், இந்த கொண்டாட்டத்தில் யாராவது கலந்து கொள்ளவில்லை என்றால் நான் கோபித்துக் கொள்வேன் என்றும். எனது எத்தனை ஆண்டுகள் ஆசை இப்பொழுது நிறைவேறிவிட்டது. ஷெஹன்ஷா எனக்கு வாக்களித்து விட்டார். ஹோஷியார், இளவரசனின் தாய் என்ற பதவி எனக்கு என்று கிடைக்கப் போகிறதோ, அந்நாளில் இந்த சாம்ராஜ்யத்தின் மொத்த அதிகாரத்தையும் எனது கைக்குள் நான் கொண்டு வந்து விடுவேன். என்ன அதிகாரம் பேகம் சாய்பா? அந்த மகாமங்காவிடம் இருக்கும் அதிகாரம், மகா மந்திரியின் அதிகாரம், தர்பாரில் அவருக்கு இருக்கும் அதிகார பலம், அனைத்து அதிகாரங்களையும் அவரிடமிருந்து நான் பறிக்கப் போகிறேன். இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் அத்தை அவர்களே. ருக்கையா பேகம் தாயாக போகிறாள். உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்தால் எனக்கு என்னவோ நீயே தாயாகி விட்டது போல் தோன்றுகிறது. அத்தை அவர்களே, ருக்கையா பேகம் தாயாகி அடைய முடியும் விஷயத்தை என்னால் தாயாகி அடைய முடியாதே. அப்படியா? நீங்களே பாருங்கள் அத்தை அவர்களே. ஷெஹன்ஷாவுக்கு குழந்தைகள் என்றால் எவ்வளவு பிரியம் என்பதை அனைவரும் அறிவர். அதுவும் பேகம் ருக்கையா மூலம் குழந்தை பிறக்கப் போகிறதென்றால் பிறகு அவர் என்ன செய்வார்? வெகு நேரம் பேகத்துடனும் தன்னுடைய குழந்தையுடனும் நேரத்தை கழிப்பார். அவ்வாறென்றால் ராஜ்யத்தின் விவகாரங்களில் அவரால் முன்பு போல் அதிக நேரத்தை செலவழிக்க முடியாதே. பிறகு அனைத்து பொறுப்புகளையும் யாரிடம் ஒப்படைப்பார்கள்? என்னுடைய கணவர், அதாவது தங்களின் மகன் ஆதம் கானிடம் தான். இது மகிழ்ச்சிகரமான செய்தி அல்லவா? மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், ருக்கையா தாயாவதை விட உன் மூளை அதிகமாக வேலை செய்கிறதே என்பதுதான். ஆகையால் இத்தருணத்தில் இந்த இனிப்பை நீயே சாப்பிடு. நீ ஒரு முட்டாள் ரேஷம், நீ ஒரு முட்டாள். ஜலாலின் வாரிசை பெற்றெடுக்க போகும் ருக்கையா இப்போது மிகவும் ஆனந்தத்தில் இருப்பாள். வேறொரு வேகமாக இருந்தால் ஜலாலின் அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாள். ஆனால் இந்த ருக்கையா, இவள் அதிகார பசி எடுத்து அலைகிறாள். அந்த அதிகாரத்தை அவள் அடைந்து விட்டாள் என்றால் அவளின் ஆணவம் மிகவும் அதிகமாகிவிடும். அதன் பிறகு என்னுடைய கனவிற்கு அவள் சுவராக மாறி தடையாகி விடுவாள். ரேஷம் ஆதகம் கான் அந்த புறத்தில் நுழைந்ததற்காக அவனை அங்கேயே தீர்த்து கட்ட வேண்டும் என்று துடித்தாள் அந்த ருக்கையா. ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தாங்கள் தானே ஆதம் கானை காப்பாற்றினீர்கள். ருக்கையா பேகத்தின் வாயை அடைத்து விட்டீர்கள். அவளைத்தான் சாய்த்து விட்டீர்களே. அவளை அசைத்தேனே தவிர வேரோடு சாய்க்கவில்லை. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் அவள் சூழ்ச்சி வலையை விரித்து விடுவாள். இந்த ராஜ்யத்தில் சக்தி உள்ளவளாக மாற வேண்டும் என்று கனவு காண்கிறாள். அவளின் கர்வத்தை நான் என்னுடைய காலில் போட்டு மிதிக்கப் போகிறேன் ரேஷம், மிதிக்கப் போகிறேன்.